السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில கடந்த 2 தினங்களாக மனிதனை அழிவிலே ஆழ்த்தக்கூடிய 3 விஷயங்கள் என்ன என்பதையும், மனிதனுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய 3 விஷயங்கள் என்ன என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த ஹதீஸை அனஸ் இப்னு மாலிக், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த 2 சஹாபாக்களுமே அறிவிக்கிறார்கள். அதுபோன்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், உமருடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர் அறிவிக்கிற ஹதீஸ் தபரானி என்ற கிதாபிலே 5754வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஹதீஸிலே கடந்த 2 தினங்களாக சொல்லப்பட்ட அந்த 6 விஷயங்களை கூறுவதோடு இன்னும் 6 விஷயங்களை அவர்கள் கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இன்னும் 6 விஷயங்களை கூறுகிறார்கள். அதாவது மனிதனுடைய பாவங்களை அழிக்கின்ற 3 செயல்கள், கஃபாராத் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய பாவங்களை அழிக்கின்ற 3 செயல்களையும், தரஜாத் மனிதர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய 3 காரியங்களையும் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார். அதிலே உங்களுக்கு கஃபாராத் என்ற பாவங்களை அழிக்கின்ற 3 செய்திகளை உங்களுக்கு இப்போது கூறுகிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய 3 காரியத்தை நான் கூறுகிறேன். சரி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅம்மல் கஃபாராத் மனிதனுடைய பாவங்களை அழிக்கின்ற, பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கின்ற 3 விஷயங்கள் என்னவென்றால், இந்த பாவத்துக்கு பரிகாரம் என்ன வழங்கினா சிறிய பாவங்கள் தான். பொதுவாகவே பெரும் பாவங்கள் என்பது தௌபாவை கொண்டு மட்டும்தான் மன்னிக்கப்படும். அதனால இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்னவென்றால், மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிறிய சிறிய குற்றங்கள், இந்த சிறு பாவங்களை அழிக்கின்ற காரியங்கள் என்னவென்றால், சொன்னார்கள் ஒரு தொழுகைக்கு பிறகு மற்றொரு தொழுகையை எதிர்பார்த்து இருக்குதல் என்பதாக சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் சில ஹதீஸிலே என்பதாக வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடுமையான குளிரான நேரத்திலேயும் கூட உழுவை பூர்த்தியாக செய்யுதல். மூன்றாவதாக சொன்னார்கள் ஜமாஅத் தொழுகையின் பக்கமாக நடந்து வருதல் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸிலே இப்படி வருகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற ஒரு ஹதீஸிலே இப்படி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பில் ஹதாயா வ யர்ஃபு பிஹி தரஜாத், உங்களுடைய பாவங்களை அழித்து உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்ற காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்போ சஹாபாக்கள் சொன்னார்கள், காலு பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 விஷயத்தையும் கூறியதாக நாம் ஹதீஸிலே காணுகின்றோம். அப்ப என்னன்னா, இந்த 3 விஷயங்கள் எப்படிப்பட்டது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற குற்றங்குறைகளை மன்னிக்கின்ற, குற்றங்குறைகளுக்கு பரிகாரமாக இருக்கக்கூடியது. அதனால நம்முடைய வாழ்க்கையில சிறிய குற்றங்கள் என்பது நடந்து கொண்டேதான் இருக்கும்.
அதனால் இந்த காரியங்களை நாம் செய்கிற நேரத்திலே நம்மை அறியாமல் ஏற்படுகின்ற சிறிய குற்றங்களுக்கு பரிகாரமாக இருக்கின்றது. அது முதலாவதாக பெருமானா சொல்லுவாங்க, ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறது என்பதாக சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்காக தொழுது பள்ளிவாசலையே அமர்ந்திருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. 5 நேரம் தொழுதுட்டு ஒரு நேரம் தொழுகையை தொழுது அடுத்த நேரம் வரைக்கும் அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. அவருக்கு வாய்ப்புகள் இருந்தால் அப்படி இருக்கவும் செய்யலாம், தப்பில்லை. அது யாருக்கு சில வாய்ப்பு இருக்கும். உதாரணமா என்ன செய்யறாங்க, ஒரு அசருடைய நேரத்துல வர்றாங்க, அசர் தொழுடைய என்ன செய்வாங்க, சில பேர் என்ன செய்வாங்க, பள்ளியிலே இருந்துட்டு மகரிப் முடிச்சுட்டு, சில பேர் இசாவை முடிச்சுட்டு போகக்கூடிய இருப்பாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, மகரிப்புக்கு வர்றாங்க, மகரிப்புல ஓதிக்கிட்டு வந்துட்டு இஷா முடிச்சுட்டு போவாங்க. இது மாதிரி வாய்ப்புகள் இருந்து அவங்க வந்துட்டு என்ன செய்யறது இருக்கிறது என்பது தவறல்ல. ஆனால் இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், தொழுகைக்கு பிறகு ஒரு தொழுகை எதிர்பார்க்குதல் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நான் ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றி விட்டு நம்ம போயிட்டோம். நம்ம போய் என்ன செய்யறோம், நம்முடைய வேலைகளை உழைப்புகளை நம்ம பார்க்கணும். அதான் பள்ளிவாசல் இருக்கக்கூடாது. அது ஒரே பாரூக்குடைய ஆட்சி காலத்துல ஒரு தடவை பள்ளிக்கு வர்றாங்க, பகல் நேரத்துல பள்ளிக்கு வந்தாங்க. ஒரு வாலிபர் பள்ளியில உட்கார்ந்துருந்தாரு. கேட்டாங்க, என்ன இங்க உட்கார்ந்துருக்கேன்? இல்ல சும்மா உட்கார்ந்துருக்கேன். சாப்பாடுகள்லாம் என்ன செய்யறது? இந்த சகோதரரை பார்த்துக் கொள்கிறார்களா? சாட்டையை வச்சு அடிச்சு வெட்டி விட்டாங்க. உடைய சகோதரருக்கு சுமையாக இருக்கிறது சம்பாரி. உடனே திரகாத்திரம் இருக்கிறது, வாய்ப்புகளுக்கு சம்பாரி. தொழுது முடிச்சுட்டா பள்ளிவாசலே படுத்தே கிடக்கூடாது என்பதாக சொன்னாங்க. அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாம் வேலைக்கு செல்லக்கூடாது, சம்பாதிக்க கூடாது என்ற அர்த்தம் அல்ல. அல்லாஹ் சொல்வார், புதிய தொகை முடிந்து விட்டால் இது பூமியிலே பரவி சென்ற ரிசுக்கை தேடுங்கள் என்பதாக. அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே என்றால், நாம் தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை நாம் நிறைவேற்றி விட்டு சென்று நாம் வெளியில இருந்தாலும் லொஹருடைய தொழுகையின் மீது கவனம் இருக்க வேண்டும். இடையில என்ன செய்யறது, நம்ம டயத்தை பார்த்துக்கிறோமா, டைம் என்ன ஆகுது, தொழுகையுடைய நேரம் என்ன, இது எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதாக அந்த தொழுகையினுடைய சிந்தனை அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் பெருமானார் இங்கே சொன்னார்கள். இந்த தொழுகையினுடைய சிந்தனை அவருக்கு இருக்குமானால் அவர் எவ்வளவு பெரிய வாக்கியத்தை பெற்றுக் கொள்வார் தெரியுமா? ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஸபாத்துல் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ஸில்லிஹி யௌம லா ஸில்லுன் இல்லா ஸில்லு. மறுமை நாளையில அல்லாஹ்வுடைய அரிசி நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத நாளையில அல்லாஹு தஆலா 7 நபர்களுக்கு தன்னுடைய அரிசியின் நிழலில் அமர்கின்ற வாக்கியத்தை கொடுக்கிறார். அதிலே ஒரு மனிதர் வரஜுலுன் வகல்புஹு முஅல்லகு பில் மஸ்ஜித். அவர் வெளியில இருந்தாலும் அவருடைய உள்ளம் பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்கும் என்பதாக பெருமானார் சொன்னார். நம்ம வெளியில இருக்கோம், நம்முடைய வேலைகளை பார்க்கிறோம், பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கூட இடையில நம்ம நேரத்தை பார்த்துக்கணும். தொழுகையுடைய நேரம் எப்ப, தொழுகையுடைய நேரம் எப்போது வருகிறது என்பதாக நினைத்து என்ன செய்யணும், அதுக்கு தகுந்ததுமான நம்முடைய வேலைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த சிந்தனை இருக்குமானால், சில பேர் பார்த்தீங்கன்னா சில பெரியார்கள் இருந்தாங்க, அவங்க டிராவல் பண்ணுகிற நேரத்துல கூட அந்த நேரத்தினுடைய தொழுகை கலாவாகி விடாமல் டிராவல் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு பள்ளியாசல போய் முடிஞ்சா ஜமாத்தா தொழுவது இல்லை என்றால் அந்த நேரத்துல போய் பள்ளியில போய் தொழக்கூடிய வளமை உள்ளவராகவே இருந்தாங்க. எந்த தொழுகையுமே கலாவாக ஆக்க மாட்டாங்க. ஹலீல் அஹ்மது கீரனுடைய இருந்தாங்க திண்டுக்கல்ல, அவங்கள்ட்ட அந்த தன்மை இருந்துச்சு. சொல்லுவாங்க, எந்த டிராவல் இத்தனை பார்த்தீங்கன்னா உலகம் பூரா சுத்துவாங்க, ஜமாத்துடைய வேலையில உலகம் பூரா சுத்துவாங்க. ஆனா ஒரு தொழுகை கூட அவங்களுக்கு கலாவாகாது. எங்க டிராவல் பண்ணாலும், எங்க பயானுக்கு போனாலும், எங்க போனாலும் சரி, எப்ப நம்ம கிளம்புறோம், எங்க போகணும், எவ்வளவு நேரத்துல போகணும், தொழுகையுடைய நேரத்துல எந்த ஊர்ல நம்ம இறங்கணும், அந்த ஊர்ல இறங்கி தொழுகையை தொழுதுதான் போவாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜமாத்தா தொழுவது, முடியாத பட்சத்துல என்ன செய்யறது அப்படின்னா, இவங்களே போவாங்க, இவங்களே என்ன செய்வாங்க, அவர் டிரைவர் இருப்பாங்க, பணியாளர் இருப்பாங்க, என்ன செய்வாங்கன்னா ஒரு ஜமாத்தா நடத்திட்டு போயிடுவாங்க. அதனால மேக்சிமம் உங்களுக்கு ஜமாத்து கூட தவறாது. ஒண்ணு பள்ளியில ஜமாத்தா தொழுவாங்க, இல்லைன்னா இவங்க போறாங்க 3 பேர் இருக்காங்க, இல்ல 3 பேரை போய் ஜமாத்தா தொழுட்டு போயிடுவாங்க. என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் பெரியார்கள் அப்படி இப்படி இருந்தாங்க. அதனால அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அப்படி உயர்தரமான மௌத்தை கொடுத்தாங்க. ஆஷூராவுடைய அன்னைக்கு அசருக்கு பிறகு நோன்பு திறக்கிற நேரத்துல பார்த்தாங்க, நோம்போடு இந்த உலகத்தை விட்டு வெளியே போனாங்க. நோம்பு அது உஸ்மானிய கனி மாதிரி, உஸ்மான் கனி நோன்பு வச்சிருந்தாங்க. தண்ணி நோன்பு திறக்கிறதுக்கு அவங்க தண்ணி தரல, எதிரிகள் தண்ணி தரல, மனைவி அழுகுறாங்க, நாயில அழுகுறாங்க. ஒரு காலத்துல வேற ரூமாவை வாங்கி கொடுத்தவங்க குடிக்க தண்ணி தர மாட்டேங்குது. உஸ்மானிய கனி சொல்வாங்க, மனைவி கவலைப்படாதே,
நேற்று இரவு பெருமானார் வந்து கனவிலே சொன்னார்கள், உஸ்மான் நோன்பு திறக்க நீ நம்மிடத்தில் வருவாய் என்பதாக சொன்னாங்க. நோன்பு திறக்க நீ நம்மிடத்தில் வந்து விடுவாய் என்பதாக. அதனால இவருடைய கையால் நோன்பு திறக்க மாட்டேன், தண்ணி தரவும் மாட்டாங்க, நான் இங்க நோன்பு திறக்கவும் மாட்டேன், நோன்பு முடியறதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருவாங்க. எதுக்கு சொல்ற அப்படின்னா, அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய பாக்கியங்கள் எப்ப கொடுப்பா அப்படின்னா அந்த தொழுகையுடைய சிந்தனை ஒண்ணு. இரண்டாவதாக நேராயம் அப்படின்னா என்னன்னா, கடுமையான குளிரான நேரத்திலே கூட உணவை முழுமையாக செய்தல்வாக சொன்னாங்க. அப்புறம் நார்மலா இருக்கும் போது, அதனால உணவிலே ரொம்ப கவனம் தேவை. உணவு செய்கிற நேரத்தில் அவருடைய உடல் உறுப்புகளை முழுமையாக அதை என்ன செய்யணும், செய்யணும். ஏன்னு சொன்னா ஹதீஸ்ல வருது, உர்ரம் அஜ்ஜலீன், பெருமானா சொல்லுவாங்க, அந்த உணவு செய்த உறுப்புகள் பிரகாசமாக இருக்கும் மறுமை நாளையிலே. சஹாபாக்கிட்ட கேட்பாங்கல்ல, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய குதிரை மறுமை நாளையிலே உங்களுடைய உம்மத்தை எப்படி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பதாக. எல்லா உம்மத்து நிற்கிற நேரத்தில் நீங்க எப்படி உங்களுடைய உம்மத்தை அறிந்து கொள்வீர்கள்? பெருமானா கேட்பாங்க, கருப்பு குதிரைகள் இருக்கின்ற இடத்திலே வெண்மையான குதிரையை அடையாளம் காண முடியுமா? முடியாது. முடியும். அதே மாதிரிதான் என்னுடைய உம்மத்தினர்கள் உது செய்த காரணத்தினால் அவருடைய உடல் உறுப்புகள் பிரகாசமாக இருக்கும், நான் அறிந்து கொள்வேன் என்பதாக. எல்லா காலத்தையும் மக்கள் ஒளி செய்தாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பெருமானாருடைய உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த 10 சிறப்புகளே ஒரு சிறப்பு. எல்லா காலத்தையும் மக்கள் ஒளிச்சுதான் சொல்லுவாங்க. இன்னும் சொன்னா ஒழு செஞ்சுதான் கொள்கை. முந்தைய காலத்துல நமக்காக உணவும் செய்யலாம், தயமும் செய்யலாம், ஆனா ஒழுதான் செய்யணும். ஆனா அவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. உழு செய்த உறுப்புகள் பிரகாசமாக பெருமானா சொல்லுவாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் ஒரு செய்தி வருது, பெருமானா சொல்லுவாங்க, புகாரி ஷரீஃபில் ஒரு மனிதர் ஒழு வீட்டிலே ஒழு செய்து விட்டு அவர் பள்ளிக்கு வருகிற நேரத்திலே அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு நன்மை வழங்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. ஹதீஸ்ல பெருமானார் இப்போது வந்து சொல்லுவாங்க, ஒருவர் உழு செய்து விட்டு வீட்டுல உழு செய்து விட்டு வருகிறார்னு சொன்னால் அவர் இஹ்ராமுடைய உடையை அணிந்து கொண்டு ஹஜ்ஜுக்கு செல்வோரை போன்றவர்களாக பெருமானார் சொல்லுவாங்க. என்ன செய்யறது அப்படின்னா, அந்த உழுவை என்ன செய்த முழுமையாக நிறைவேற்றுதல். உழுவை என்ன செய்யணும், முழுமையாக நிறைவேற்றுதல் இரண்டாவது செய்தி. மூன்றாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, உழுவை பத்தி கூட வருதா இல்லையா? உழுவை சொல்லுவாங்கல்ல, ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, 5 நேரம் குளிக்கின்றார். 5 நேரம் குளிக்கிற வந்துட்டு அவருடைய அந்த இது போற மாதிரி அவருடைய பாவங்களா போறது மாதிரி நம்ம செய்யறோம். இந்த 5 நேரங்கள் நம்ம என்ன செஞ்ச உழு செய்து விட்டு தொழுகை நிறைவேற்றுகிற நேரத்துல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. சரி, மூன்றாவதாக சில பெருமானா சொல்லுவாங்க, அக்குதாரி இது ஜமாஅத்தி, தொழுகைக்கு என்ன செய்யறது அப்படின்னா நடந்து வருதல் என்பதாக சொன்னாங்க. அதாவது வாகனத்துல வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தா வாகனத்துல வரதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் நடந்து வருதல் என்பது மிகப்பெரிய பாக்கியமானது. ஏன்னு சொன்னா நம்முடைய முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு எட்டுக்கும் பகரமாக ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு நன்மை வழங்கப்பட்டு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அதனால தொழுகைக்கு வந்துட்டு என்ன செய்யுது அப்படின்னா நடந்து வருதல் என்பது பாக்கியமானது. இந்த நடந்து வரக்கூடிய எட்டுக்கள் அவருக்காக பதிவு செய்யப்படுகிறது. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, பனு சலமா என்ற ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. அவங்க பள்ளிவாசலோட தூரமா இருந்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, தங்களுக்கு மத்தியில் ஆலோசனை பண்ணாங்க, நம்ம பள்ளிக்கு பக்கத்துல நம்ம குடி வந்துடலாம் என்பதாக ஆலோசனை பண்ணாங்க. இந்த விஷயம் பெருமானாருடைய காதுக்கு வருகிறது. பெருமானார் கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், பள்ளிக்கு பக்கத்துல வர்றதா கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமா. அப்பதான் பெருமாங்க சொன்னாங்க, நாங்க வந்து பக்கமா இருந்தோம்னா சீக்கிரம் தொழுகைக்கு வந்துடலாம்ல, அதுக்காக நாங்க என்ன செய்ய பக்கமா வரலாம் நினைக்கிறோம் என்பதாக. அப்ப பெருமானார் சொல்லுவாங்க, தியாரக்கும் உங்களுடைய வீடுகளை அங்கே வைத்துக் கொள்ளுங்கள், துக்தபு ஆசாருக்கும் உங்களுடைய பாத அடிகள் பதிவு செய்யப்படுகிறது என்பதாக சொன்னாங்க. சொல்லிவிட பெருமானார் சொல்லுவாங்க, ஆசாரகும் அந்த வசனத்தை பெருமானா ஓதி காமித்தாங்க. எதை நீங்கள் என்ன செய்ய முற்படுத்தினால் அதுவும் உங்களுடைய வந்து ஆசார் இருக்கு. 2 அர்த்தம் சொல்லுவாங்க. ஒன்று உங்களுடைய பாத அடிகளும், உங்களுடைய அமல்களும் சரி, உங்களுடைய பாத அடிகளும் பதிவு செய்யப்படுகிறது என்பது ஒன்று. இரண்டாவதாக அந்த ஆயத்துக்கு வர சொல்லுவாங்க, எதை இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்தீங்க, நற்காரியங்களை செய்தீர்களோ, நல்ல காரியம் 2 வகையா இருக்கு. ஒன்று அதனுடைய பலன் அப்போது கிடைக்கக்கூடியது, அது. இரண்டாவதாக ஆசாரம் என்ன அர்த்தம்னா, சில காரியங்கள் இந்த உலகத்தில் விட்டுட்டு போறோம், அதனுடைய காரியங்கள் உலகத்தில் நடக்கும் காலம் எல்லாம் ஒரு நன்மை கிடைச்சிட்டு இருக்கும், சதக்கத்தும் ஜாரியா மாதிரி. இந்த நீங்க இந்த உலகத்தில் வந்து ஒரு அடிச்சுவட்டை விட்டு செல்கிறீர்கள், அதனுடைய தொடர் இந்த உலகத்தில் நடக்கும் காலம் எல்லாம் அந்த நன்மை உங்களுக்கு வழங்கப்படுகிறதாக பெருமானார் சொல்லுவாங்க. நாம என்ன விளங்குறோம்னு சொன்னா, பெருமானார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த வீட்டிலே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் தொழுகைக்காக எடுத்து வைக்கப்படுகின்ற எட்டுக்கள் என்ன செய்யறது,
உங்களுக்கு பதிவு செய்யப்படும் என்பதாக சொல்வாங்க. அதனால இந்த 3 காரியங்கள் என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருப்பதா பெருமானா சொன்னாங்க. அதனால இந்த 3 விஷயத்துல கவனமாக இருக்கிறது. 1 தொழுகையினுடைய சிந்தனை, 2வதாக எப்போது உது செய்தாலும் சரி, அது குளிராக இருந்தாலும் சரி, குளிர் இல்லாத இருந்தாலும் சரி, எல்லா காலத்திலுமே உதுவை முழுமையாக செய்தல், 3வதாக என்ன செய்து முடிந்த வரைக்கும் பள்ளிக்கு வருகிற நேரத்திலே நடந்து வருவதற்கு முயற்சி என்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்ட அதை கடைபிடிக்கலாம். சுபானக்கல்லாஹ்